டீச்சர் மார்க் போடுறதுல ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சரே அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும் இல்லையா? சப்போஸ் ராங்கான ஒரு அசஸ்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் கூட ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம கரெக்டான மெத்தடை சூஸ் பண்ணணும். இன்னைக்கு வீடியோலையும் நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இந்த சப்ஜெக்டில் யூனிட் 1 ஒரு டாபிக் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பேப்பர் செம் 2ல் வருது. என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ப்ரோக்ராமில் இருக்க அந்த 5 ஸ்டேஜஸ், அதோட மெத்தட்ஸ், அதோட ஸ்கோரிங் பிரின்சிபல்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பிஎட் செம்ல இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வி ஹாவ் த 5 ஸ்டேஜஸ். இது ஈஸியாக நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் த 5 ஸ்டேஜஸை. ஸோ கம்மிங் டு த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். ஸோ இதுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையுமே பிரின்சிபல்ஸ் ரிலேட்டட் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஒய் ஆர் யூ காலிங் இட் ஆஸ் அ பிரின்சிபல்? ஸோ பிரின்சிபல் என்னன்னா ஒரு பேசிக் லா, ரூல் ஆர் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நாளைக்கு எலெக்ஷன் இல்லையா? ஸோ அந்த எலெக்ஷனுக்குன்னு சில லாஸ் வச்சுருப்பாங்க, சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, சில ஐடியாஸ் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் அசஸ்மெண்ட்டும். அசஸ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் இல்லையா? நம்ம ஒரு டெஸ்ட் வச்சு பேப்பர் கரெக்ட் பண்ணி அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி இது ஒரு ப்ராசஸ் மாதிரி தான். அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதை தான் நம்ம பிரின்சிபல்ஸ் அப்படின்ற டேர்ம் வச்சு இங்கே சொல்கிறோம். ஸோ என்னென்ன பிரின்சிபல்ஸ் ரிலேட்டட் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 5 ஸ்டேஜஸ் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஆர் சூஸிங் த மெத்தட். என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்க? இப்போ மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்க போகிறீங்களா? சப்போஸ் யூ ஹாவ் டு செக் த ஓரல் ஸ்கில், ஸ்பீக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் வைக்க போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். யூ ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் மெத்தட். என்ன ஸ்கில்லை டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதை வச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் வந்து கலெக்டிங் த இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அதுக்கான டேட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். இப்போ மார்க்ஸு, அட்டண்டன்ஸு, அசைன்மெண்ட் மார்க்ஸு, பிஹேவியர் நோட்ஸ் ஏதாவது இருந்தால், இப்போ ஒரு டாக்டர் டெஸ்ட் ரிசல்ட் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். 3வது ஸ்டேஜ் வந்து ஜட்ஜிங் அண்ட் ஸ்கோரிங். இந்த ஸ்டேஜில் கலெக்டட் டேட்டாவை பேஸ் பண்ணி மார்க் போடுறது. ஸோ எஸ்ஏ ஆன்சருக்கு கண்டென்ட்டு, கிராமரு, ப்ரெசன்டேஷன் பார்த்து மார்க் போடுறோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல ஸ்கோரிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சம்மரைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங். இதில் வந்து மார்க்ஸை பற்றின மீனிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 90 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க. 40 மார்க்ஸ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த ஸ்டேஜில் நம்ம புரிஞ்சுக்குவோம் அதை. 5th பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் த ரிசல்ட். இந்த ஸ்டேஜில் தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு, ரிப்போர்ட் கார்டு தர்றது, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறது எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான். ஸோ பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிசல்ட் ஷேர் பண்ணுற ஸ்டேஜ் ரிப்போர்ட்டிங் த ரிசல்ட் ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த பிரின்சிபல்ஸ் ரிலேட்டட் டு செலெக்ஷன் ஆஃப் த அசஸ்மெண்ட் மெத்தட். அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு ஒரு அசஸ்மெண்ட் மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்சர்வ் பண்ணலாம் நீங்கள், அவங்க எப்படி டிசிப்ளினாக இருக்காங்க, டீமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத. ரிட்டன் டெஸ்ட் வச்சு அவங்க நீங்கள் செக் பண்ணலாம். யூஸ்வல் எக்ஸாம்ஸ் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி. இல்லையா ஓரலாக நம்ம வந்து அவங்கள செக் பண்ணலாம். ஓரல் டெஸ்ட் மாதிரி வச்சு வைவா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ ஸ்பீக்கிங் இங்கிலீஷில் இதை பண்ணுவாங்க. அண்ட் இன்டர்வியூவில் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ மாதிரி ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செஷன் மாதிரியே அவங்ககிட்ட கொஷின் கேட்குறது. பியர் அசஸ்மெண்ட்னா சேம் ஏஜ் சில்ட்ரனை வச்சு அந்த அசஸ்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறது. செல்ஃப் அசஸ்மெண்ட்னா செல்ஃப் தன்னைத்தானே வந்து அசஸ் பண்ணிக்க வைக்கிறது. டெஸ்ட் எழுதி அவங்களா வந்து செக் பண்ண சொல்கிறது ஒர்க்கை. ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அப்படின்னா
சேம் டெஸ்ட் கொஷின் பேப்பர் எல்லாத்துக்கும் கொடுக்கறது, அது ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். நெக்ஸ்ட் கிரைட்டீரியா ரெஃபரன்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட் கூட நீங்க கம்பேர் பண்ணீங்க. இப்போ 40 மார்க்ஸ் தான் பாஸ் அப்படின்னு வந்து நீங்க ஒரு கிரைட்டீரியா வச்சுக்கிறீங்கல்ல, அதுதான் கிரைட்டீரியா ரெஃபரன்ஸ்டு. நாம் ரெஃபரன்ஸ்டு அப்படின்னா மற்றவங்க கூட கம்பேர் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாப் 10% வந்து எக்ஸல், அதாவது எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்க ஒரு நாம் ரெஃபரன்ஸ்டா, அப்படின்றது தான் நாம் ரெஃபரன்ஸ்டு. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ப்ராக்டிக்கலாக அவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுவாங்கள்ல, அது மூலமாக அவங்கள வந்து அசஸ் பண்ணுறது. போர்ட்ஃபோலியோ அப்படின்றது ஸ்டூடெண்ட்டோட பெஸ்ட் ஒர்க்ஸ் ஏதாவது இருக்கும்ல, அதோட ஃபைலை மெயின்டைன் பண்ணுறது. ப்ராசஸ் அசஸ்மெண்ட் அப்படின்றது ஹவு ஸ்டூடெண்ட் ஒர்க்கு, எப்படி வேலை செய்கிறாங்க இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் அவங்க எப்படி பங்கேற்றுக்கிறாங்க, அதுதான் ப்ராசஸ் அசஸ்மெண்ட். ப்ராடக்ட் அப்படின்றது ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது, ப்ராஜெக்ட் மாடல் ஏதாவது சப்மிட் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நிறைய மெத்தட்ஸு. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம அசஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் அசஸ் ஆகுது, அவங்களோட ஸ்கில்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருந்தால் ட்ராயிங் அந்த மாதிரி, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, பாசிட்டிவ் ஆட்டிடியூடா, எந்த மாதிரி பர்சன் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இந்த மெத்தட்ஸ் மூலமா. நெக்ஸ்ட் கம்மிங் டு த பிரின்சிபல்ஸ் ஃபார் சூஸிங் த மெத்தட். என்ன பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த மெத்தட்ஸ்லேருந்து ஒரு மெத்தட் சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் மெத்தட் விச் இஸ் சூட்டபிள். எது சூட்டபிளாக இருக்குமோ அந்த மெத்தடை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே அசஸ் பண்ண போகிறது ஒரு ஸ்கில்லையா, ஒரு பிஹேவியரையா, ஒரு நாலேஜையா அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூட்டபிளான மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஹைலி வேலிடாக இருக்கணும், கன்சிஸ்டன்ட் வித் ரிசோர்ஸஸாக இருக்கணும், நமக்கு அக்யூரேட் மெஷர்ஸ் கிடைக்கணும், ராங்காக இன்டர்பிரேட் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இதில். சூஸிங் த சூட்டபிள் மெத்தட்னா அதுதான். நெக்ஸ்ட் ஹைலி ரிலையபிள் மெஷர்னா நம்பக்கூடியதாக இருக்கணும். எப்போ நீங்கள் அந்த டெஸ்ட்டை வச்சாலும் ஒரே மாதிரி ரிசல்ட் தான் உங்களுக்கு கொடுக்கணும், அதில் எந்த வேரியேஷனும் அந்த டெஸ்ட்டு காட்டக்கூடாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பேஸ்ட் அப்படின்னா டீச்சிங் கோல் என்ன உங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடாக இருக்கணும். டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எடுத்ததுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கிவ்ஸ் பெர்டினன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நமக்கு ஒரு தகவல் தெரியுது இல்லையா, இந்த டெஸ்ட் மூலமா பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்பாக அமைது, டீச்சர்ஸ்க்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி யூ ஆர் ஏபிள் டு மேக் அ டெசிஷன் அபவுட் த ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட். ஒரு மெத்தட் மட்டும் போதாது, நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட்டில். சூட்டபிள் டு ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்ட். ஸோ நீங்கள் இன்னொரு பிரின்சிபல் என்ன யோசிக்கணும், இன்னொரு ரூல் என்ன ஒரு அசஸ்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்னா, என்ன மாதிரி பேக்ரவுண்டில் இருந்து அந்த ஸ்டூடெண்ட் வராங்க, ஸ்கூல் எந்த மாதிரியான லொக்கேஷனில் இருக்குது, ஒரு வில்லேஜில் இருக்கா, சிட்டிலையா, இல்லை லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா அந்த ஸ்கூலுக்குள்ளே, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அசஸ்மெண்ட்டாக இருக்கணும். இதுவும் ஒரு ரூல் ஒரு பிரின்சிபல் தான். கண்டென்ட் லாங்குவேஜ் வந்து ப்ராப்பராக இருக்கணும், அஃபென்சிவ் வேர்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஈஸியான லாங்குவேஜை மோஸ்ட்லி நீங்கள் கொடுக்கணும், யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கல்ச்சுரல் சூட்டபிலிட்டி இருக்கணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் ஏதாவது பைலிங்குவலாக நீங்கள் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சூட்டபிளாக அந்த கொஷின் பேப்பர் இருக்கான்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பிரின்சிபல்ஸ் ரிலேட்டட் டு ஜட்ஜிங் அண்ட் ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அதுக்குன்னு செட்டன் ரூல்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டை ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கும் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு ஸ்கோரிங் ஸ்கீம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ஜட்ஜ் பண்ண போகிறீங்க, ஸ்கோர் பண்ண போகிறீங்கன்னா என்ன ஸ்கீமில் நீங்கள் மார்க் கொடுக்க போகிறீங்க. இப்போ இந்த கண்டென்ட் இருந்தால் நான் 5 மார்க் கொடுப்பேன், கிராமருக்கு ஐ வில் கிவ் 3 மார்க்ஸ், ப்ரெசன்டேஷன் இருந்தால் 2 மார்க்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி டீட்டெயிலான ஒரு ஸ்கோரிங் ஸ்கீம் நீங்கள் வச்சுருக்கணும். இது உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி அமையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, ப்ராடக்ட் குவாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, பிஹேவியரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபார்ம்டு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணும் பிஃபோர் ஹேண்டாகவே, எப்படி நாங்கள் மார்க் போடுவோம். ஸோ அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரெடி ஆவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி. இர்ரிலவெண்ட் ஃபேக்டர்ஸை அவாய்ட் பண்ணும்.
ஸோ இப்போ ஹேண்ட் ரைட்டிங் புவராக இருக்குன்னு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மார்க் கம்மி பண்ணலாம், இப்போ லாங்குவேஜ் கம்மி பண்ணலாம். பட் கண்டென்ட், இப்போ சயின்ஸ் மாதிரி இடத்துல கண்டென்ட் தான் பார்ப்பாங்க. கண்டென்ட் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அந்த இடத்துல நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களோட பர்பஸ் என்ன? ஆஸ் அ டீச்சராக நீங்கள் என்ன டீச்சராக இருக்கீங்களோ அந்த பர்பஸ் உங்களுக்கு தெரியும்ல, அந்த பர்பஸை மட்டும் பார்த்து மார்க் கொடுங்க. உங்களுக்கு என்ன ரெலவெண்ட்டாக இருக்கோ, இர்ரெலவெண்ட்டாக இருக்காக அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ரெக்கார்டட் கமெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம் ஒரு அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்டர்ஸ்டாண்டபிள் யூஸ்ஃபுல் கமெண்ட்ஸாக இருக்கணும். பூவர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் அதெல்லாம் இல்லாமல் என்ன அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இம்ப்ரூவ் ஹேண்ட் ரைட்டிங்கா இல்லை என்ன மாதிரியான கண்டென்ட்ல இம்ப்ரூவ் பண்ணுமா அவங்க அப்படின்னு நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது வந்து கரெக்ட் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸை வந்து நீங்கள் போடணும். சேஞ்சஸ் ஒன்லி இஃப் நெசசரி. இப்போ நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சரி வரல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் உடனே பண்ணக்கூடியதாக அது இருக்கணும். மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஆல்ரெடி பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ணதில் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து ஏதோ இடத்துல மார்க் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உடனே அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் அந்த மார்க்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கணும். யூ கேன் மாடிஃபை த ப்ரொசீஜராக இருக்கணும். ஆல்ரெடி ஸ்கோர் ரெஸ்பான்சஸை கூட அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அந்த அசஸ்மெண்ட்டு. அண்ட் அப்பீல் ஸ்கீம் அவைலபிள். ஸோ இது நம்ம ரீவேல்யூவேஷன்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான். சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எதிர்பார்த்த மார்க் வரல அப்படின்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபேர்னஸ் அப்போ தான் மெயின்டைன் ஆகும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் சூப்பராக பண்ணுறாங்க, ஓரலாக நல்லா பேசுகிறாங்க, பட் ரிட்டனில் வீக்காக இருக்காங்க அப்படின்னா டீச்சர் வந்து ரிட்டன் எக்ஸாமை மட்டும் யூஸ் பண்ணி ஃபெயில் ஆக்கக்கூடாது. ஓரல், ஸோ இந்த இடத்துல என்னென்ன பார்க்கணும் டீச்சர்? ஓரல், ப்ராஜெக்ட் அண்ட் அப்சர்வேஷன். ஸ்டூடெண்ட் அப்சர்வும் பண்ணணும், அப்போ தான் அவங்க நல்ல அசஸ்மெண்ட்டாக இருக்கும். அது the 5 stages are choose, collect, judge, interpret and report. அண்ட் இந்த பிரின்சிபல்ஸ் பொறுத்த வரைக்கும் சூட்டபிளாக சூஸ் பண்ணணும், ரிலையபிளாக இருக்கணும், அப்ஜெக்டிவாக இருக்கணும், காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும். அண்ட் ஸ்கோரிங் பொறுத்த வரைக்கும் ரூபிக்ஸ் வச்சுக்கணும், நீங்கள் ஃபேர்னஸ் இருக்கணும், யூஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் அண்ட் ரீவால்யூவேஷன் ஸ்கீம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி பிஎட் ரிலேட்டட் கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நோட்ஸ் வேணும்னா நான் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நோட்ஸ் வாங்கிக்கலாம். That's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.